எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கிற எமது அன்பான பக்தர்களே, உங்களுக்கெல்லாம் பகவான் ஒரு உபதேசத்தை சொல்கிறார். நீங்கள் பிறந்தது முதல் நாம் இந்த உலகத்தை விட்டு போகிற வரை நடக்கிற எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற இனி நடக்க போகிற எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அது உங்களுடைய கர்ம வினைகள் படி, நீங்கள் முற்பூர் பிறவிகளில் செய்த வினைகளின்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற தாய் தகப்பன், உங்களுக்கு வாச்சிருக்கிற கணவனோ அல்லது மனைவியோ, நீங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளோ, அந்த பிள்ளைகளுக்கு நாளைக்கு திருமணம் பண்ணி வைக்க சில வரக்கூடிய மருமகளோ, இதெல்லாம் நடப்பதும் உங்களுடைய முற்பிறவி சங்கல்பம்தான். ஏற்கனவே நீங்கள் தேடி வச்சுக்கிட்டது தான். நீங்கள் என்ன தொகை தேடி உங்கள் பேங்கில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வட்டியோட இப்போ திருப்பி வருது. நல்லா அதை மனசில் வச்சுக்கணும். அடுத்தது, இப்படிப்பட்ட புதிய உறவுகளால் புதிதாக பிறக்கிற குழந்தை, புதிதாக வரக்கூடிய மனைவி, புதிதாக வரக்கூடிய கணவன், இல்லை இந்த மாதிரி உறவுகளால் நமக்கு கிடைக்கிற சங்கல்பம், அவங்களுடைய கர்ம வினைகளும் நம்ம சேர்த்து தான் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். புரியுதா? இப்போ நம்ம கூட ஒருத்தர் வரவர், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். நமக்கு பசிக்கலை, அவர் எனக்கு பசிக்குதுங்க சாப்பிடுவோமா அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுவோம்? சரி வாங்க சாப்பிடுவோம். அவர் நல்லா சாப்பிடுவார், நம்ம 2 இட்லியாக சாப்பிடுவோம். இப்போ என்ன ஆகுது? நமக்கு பசிக்கலை, ஆனால் அவருக்கு பசிக்குது. நம்ம கூட வந்ததால் அவருக்கு வேண்டி நம்மளும் சாப்பிட்றோம். இதே தான் இங்கேயும். நம்ம கூட பயணிக்கிறவங்களால, நம்முடைய கணவனோ மனைவியோ குழந்தைகளோனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளையும் நாம் சேர்த்து அனுபவிக்க வேண்டிய பாக்கியம் இருக்குது. இப்போது இங்கே ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. என்ன வாய்ப்பு? ஒரு தாய் தகப்பனை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. எந்த தாய்க்கு பிறக்கணும், எந்த தகப்பனுக்கு பிறக்கணும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எந்த நாளில் பிறக்கணும், எந்த நாட்டில் பிறக்கணும் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் ஒரு கணவனை தேர்ந்தெடுக்க முடியும், ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க முடியும், ஒரு குழந்தையை கூட நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். அதுதான் நம்முடைய சனாதன தர்மம். நாள், நட்சத்திரம், கோச்சாரம் 1000 வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் நல்ல நாள் பார்க்குற நாம், எல்லாத்துக்கும் நல்ல நேரம் பார்க்குற நாம், ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறதே இல்லை. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நல்ல நேரம் ஏதோ கல்யாணம் ஆகின புதுசில் பார்ப்பாங்க. அன்னைக்கு நடக்கலையோ அதுக்கப்புறம் அது பார்க்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் விதிப்படி நடக்கட்டும்னா அவன் கண்ட நேரத்தில் கூடி, கண்ட நேரத்தில் பிள்ளையை பெற்று, கண்ட நேரத்தில் அது அசுரம் பிள்ளையாக பிறந்து பாடாப்படுது இன்றைக்கு உலகம். ஆனால் பகவான் என்ன சொல்கிறாரு? நாம் இதெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாத கட்டத்தில் இருந்தோன்னு வையேன். ஒரு கணவனையோ, ஒரு மனைவியோ, ஒரு குழந்தையோ நாம் தேர்ந்தெடுக்க முடியாத கட்டத்தில் இருந்தோன்னு வையேன். சிம்பிளாக அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. டோட்டல் சரண்டர், சரணாகதி. பகவானே, எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, எனக்கு ஒன்றும் நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு என்ன நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு எனக்கு அதுவும் தெரியல. எதுவாக இருந்தாலும் எனக்கு நீ நல்லதாக நடத்தி வையப்பா. இந்த வேண்டுதல் கூட இல்லாமல் பகவானுடைய பாதத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க இருப்பது எல்லாத்தையும் அவருக்கு அர்ப்பணிச்சிட்டோன்னா, நான் சொல்கிறேன், இதில் இருந்து எல்லாத்துலேயும் உன்னுடைய விதியை ஒரு புரட்டி போடுவார், உன்னுடைய ஜாதகத்தையே மாற்றி அமைப்பார். இது சத்தியம் என் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. இதை மைக்கில் எனக்கு சொன்னால் இங்கே இருக்கிற பாதி பேர் அது ஒரு கேலி கூத்தா, நாளைக்கு கேலியாக பேசுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் பகவான் செய்துக்கிட்டு இருக்கிற அற்புதங்களை நான் அன்றைக்கி மைக்கில் சொல்லலாம். உங்களுடைய நம்பிக்கைக்கு, உங்களுடைய ஒரு திருப்திக்கு நான் சொல்ல முடியும். என் வாழ்க்கையில் பகவான் எவ்வளோ பெரிய திருப்புமுனைகளை, யோகி ராம் சரத்குமார் நான் இப்போ 5 வருஷமாக தான் பிடிச்சி வச்சுருக்கேன். ஆனால் அவர் நான் பிறந்தது முதலே எனக்கு என்னெல்லாம் செய்திருக்காரு தெரியுமா? எனக்கு சாமியை பின்னாடி தான் தெரியுமா இருக்கும். ஆனால் என்னை படைத்த கடவுளுக்கு என்ன தெரியாமல் இருக்குமா? நான் பிறந்தது முதலே அவர் என் வாழ்க்கையில் விளையாடியிருக்கார். எனக்கு எந்த வயசில் என்ன நடக்கணும், எப்படி நடக்கணும், என்னென்ன காலகட்டத்தில் என்ன மாதிரி வாழ்க்கை அமையணுங்கிறதெல்லாம் அப்படி பகவான் நடத்தியிருக்கார். நான் ஒரு காலகட்டத்தில் பயந்து இருக்கிறப்ப எனக்கு அப்படி காட்டித்தரார். இங்கே பாரு, இந்த காரியம் வாழ்க்கையில் எதுக்கு நடந்து தெரியுமா? இதுக்காக தான் நடந்தது. இந்த காரியம் வாழ்க்கையில் எதுக்கு வந்தது தெரியுமா? இன்னார் யார் எதுக்கு வந்தாங்க தெரியுமா? இதுக்கு தான் வந்தாங்க.
இன்னைக்கு நீ பொழைச்சிருக்கிற எதுக்கு தெரியுமா? அது இதனால தான் நீ பொழைச்சிருக்கிற. எல்லாமே கண்ணு முன்னுக்கு பகவான் அப்படி காட்டித்தரார். இதை விட எனக்கு வெளிப்படையாக பல விஷயங்களை பேச முடியும். ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்களுக்கு அதை நல்ல விதமாக எடுத்துக்கிற மனப்போக்கம் இல்லை. அதனால் நான் அதை வெளிப்படையாக பேச விரும்பலை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். உங்களால் எதையுமே தேர்ந்தெடுக்க முடியாது. என்னால் நல்லது தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு விஷயத்தை நான் டாலரேட் பண்ண முடியாது. உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் நடக்குது, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு துன்பகரமான ஒரு செயல் நடக்குது, நீங்கள் எதிர்பாராமல் ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதை கூட நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல், எதிர்த்து சண்டை போடாமல், ஒரு பெரிய உயிர் போகிற அளவுக்கு நீங்கள் நடக்காமல், அதையும் பகவானுடைய பாதத்தில் நீங்கள் தூக்கி போட்டு, பகவானே நீரே கதி, நீரே பார்த்துக்கிடும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேறு விதமாக மாறி போயிருக்கும். உங்கள் வாழ்க்கை வேறு விதத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்நேரம். சத்தியமாக நான் சொல்கிறேன், இது உண்மைங்க. இந்த பகவானுக்கு நான் சரணாகதி ஆனப்போ பகவான் எனக்கு உணர்த்துகிற உண்மை அதுதான். எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணி, உன்னுடைய செயல் எதுவோ, எண்ணம் எதுவோ, எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணின்னு பகவான் ஏன் சொல்கிறான் தெரியுமா? உனக்கு இருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேங்கிறான் பகவான். இந்த சரணாகதி தத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்காததுனால தான் ஒவ்வொரு வீடுகளில் நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு பெருசாக தெரியுது. நீங்களே அதை தலையில் தூக்கிட்டே தெரியுறீங்க. ஐயோன்னு தூக்கிட்டு தெரியுறீங்க. சத்தியமாக நான் சொல்கிறேன், நம்ம கண்ணு முன்னுக்கு நம்மளால் சமாளிக்க முடியாத பிரச்சனை வந்து நின்னாலும், இதை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு நீங்கள் நினச்சாலும், ஒரு மிகப்பெரிய அவமானமே வந்து நின்னாலும், இல்லை நம்ம வீட்டில் நம்ம கணவனுக்கோ ஒரு மனைவிக்கோ ஒரு மிகப்பெரிய அவப்பேரே வந்தாலும், இல்லை ஒரு புதிய ஏதோ ஒரு உறவுகள் வந்து சமூகத்தில் நம்ம பேரே நாறினாலும், எல்லாமே பகவான் தீர்மானித்தபடி தான் நடக்குது. மனிதன் தீர்மானித்தபடி இங்கே ஒன்றுமே நடக்காது. அது புரிஞ்சுக்கோ. நீ நினச்சி ஒரு உறவை நாடவும் முடியாது, நீ நினச்சி ஒரு உறவை விடவும் முடியாது. உனக்கு எந்த உறவு அமையணும்னு இருக்கோ அதை அவர் தீர்மானிக்கிறார். உனக்கு என்ன வாழ்க்கையில் நடக்கணும்னு அவர் தீர்மானிக்கிறார். உனக்கு எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு வரை என்ன நடக்கணும்னு அவர் தீர்மானிக்கிறார். இதை நீ புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறத எதிர்த்து போரிடாமல், எதிர்நீச்சல் போடாமல், அப்படியே அவர் நடத்தும் வழிக்கே நடந்து போய்கிட்டு, அவருடைய நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டு, அவருடைய திருவடிகளுக்கு சேவை செய்துக்கிட்டு, அப்படியே கண்ணு தெரியாமல் காது கேட்காம அவரை மட்டும் நீ பார்த்துக்கிட்டே போனால் இத்தனை நேரம் நான் சொன்னேனே, இது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார். நான் பார்த்துக்கிறேன் யூகோ, நீ பார்த்துக்கிறேன். இந்த சிவகுமார் எதுக்கு இப்படி கோலத்தை மாற்றி அவருக்கு நான் பணிவிடைகள் செய்துட்டு கிடக்கிறேன்னா, என்னுடைய மொத்த வாழ்க்கையும் பகவான் கையில் எடுத்து நடத்திட்டு இருக்கிறார். நான் கேரண்டி, நீ போ, உன் வேலையை பார்த்துட்டு போ. இத்தகைய உத்தரவாதத்தை எனக்கு வேறு எந்த கடவுளும் தரலையே. என்னை படைத்தது முதல் இன்னை வரைக்கும் பகவான் யோகி ராம் சரத்குமார் என்னை கருணை கடலோடு நடத்திட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட கருணாமூர்த்திக்கு இன்னும் கணக்கிலடங்கா ஜென்மங்களை நான் எடுத்து அவருக்கு நான் பணிவிடைகள் செய்யணுங்கிறதா என்னுடைய ஒரே ஒரு வேண்டுதல். பகவான் யோகி ராம் சரத்குமார் நீங்கள் நினைக்கிற மாதிரியே கிடையாது. சரணாகதி தத்துவத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டீங்க, பகவானை நீங்கள் எது தந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் என்ன தந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். ஐ அக்செப்ட் எவ்ரி திங் வாட் யூ கிவன். என்ன தந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். நீங்கள் என்னைக்கு அவருடைய பாதத்தில் மொத்த பாரத்தையும் போட்டுக்கிட்டு அப்படியே படுத்துட்டீங்களோ, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் அவர் பார்த்துக்குவார். தயவு செய்து இந்த சரணாகதி தத்துவத்தை நீங்கள் கையில் எடுங்க. சரணாகதி அடைங்க. பகவான்கிட்ட நாமத்தை நாதி கமலத்திலேருந்து சொல்லுங்கள். அவருடைய திருவடிகளுக்கு சேவையை விடாமல் செய்யுங்க. எனக்கு நேரம் கிடச்சா நான் வருவேன், எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் வருவேன் நினைக்கவே நினைக்காதீங்க. எனக்கு இதுதான் முதல் வேலை என்கிற தத்துவத்தில் நீங்கள் வாங்க. பகவான் உங்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம். அவர் இங்கே இருக்கிற எத்தனை பக்தர்களுக்கு அவர் கருணை காட்டிக்கிட்டு இருக்கார் தெரியுமா? இங்கே இருக்கிற எத்தனை பக்தர்களுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிச்சிடுறேன். சரணாகதி தத்துவம் எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கெல்லாம் போர் அடிக்கும், ஆனால் இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பக்தர், அவருக்கு ஒரு பிரச்சனை, அது ரொம்ப வருஷமாக கொஞ்சம் மாதமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் என்கிட்ட வரப்பெல்லாம், குருஜி இது எப்படியாவது எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சிடணும், விலகவும் மாட்டேங்கிறான், போகவும் மாட்டேங்கிறான், வாடகை தர மாட்டேங்கிறான், இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேங்கிறான், என்ன செய்யன்னு தெரில. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், பகவான் பார்த்துக்குவார், பகவான் நடத்தி தருவார், பேசாமல் இருங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் மனசை போட்டு பதட்டிக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஆனால் அந்த பக்தருக்கு டென்ஷன். அவருக்கு என்னென்னா, நம்ம நினச்ச போல் நடக்கலையே, நான் அவனை கூப்பிட்டேன் வரலையே, இவனை கூப்பிட்டேன் வரலையே, நடக்க மாட்டேங்குதுன்னு அவருக்கு ஒரு நான் இப்போ மனசுக்குள்ளே ஃபுல்லாக அப்பப்போ என்ன பார்க்குறப்பெல்லாம், குருஜி நடக்க மாட்டேங்குது, அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, எல்லாம் எப்பவும் சொல்ல பகவான் நடத்தி தருவார். அந்த காரணத்தை நடத்துறதுக்காக தான் உங்களுக்கு வர வச்சுருக்கார். இன்னும் ஒருபடி மேலே
மற்ற பக்தர்களை போல இல்லாமல் உங்களை எதுக்கு இந்த பணிவிடைகளை செய்ய வச்சிருக்காரு தெரியுமா? உங்கள் வாழ்க்கைக்கு முழு உத்தரவாதம் அவர் ஏற்றிருக்கார். நான் பார்த்துக்கிறப்பா, நீ பேசாமல். ஆனால் நான் காலைல தூங்கி எழும்பணும்னு அவன் காலி பண்ணிட்டு போயிருக்கணுங்கிறது அது நிர்பந்தம் இல்லை. அவன் காலி பண்ணிட்டு போவான். அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக நம்மளை விடுபடுறதுக்கு தான் பகவான் காத்துருவார். அப்போது அந்த பக்தர்கிட்ட நான் எப்போவுமே சொல்கிறேன், அவர் எப்போ ஏன்றது முறையிட்டாலும் சொல்லுவேன், பகவான் பார்த்துக்குவார், கவலைப்படாமல் இருங்க. நிச்சயமாக இந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும், கவலையே படாதீங்க. ஆனால் அந்த பக்தர், சாமி அவன் பெரிய ஆள், பெரிய அரசியலில் பெரிய ஆள், லயன்ஸ் கிளப் பெரிய ஆள், யாராக இருக்கட்டும், அவன் பெரிய ஹிரண்யகசிபுவானாலும் இருக்கட்டும், ராவண மகாபிரபுவானாலும் இருக்கட்டும், பகவான் அவன் அந்த இடத்துலேருந்து நீக்கி இருப்பார்னு சொன்னோம். இன்றைக்கி அந்த பக்தர் சாமி அவன் எல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாரு. நான் உடனே பொண்ணு ஆச்சரியம் ஒன்றும் படுது இல்லையா, நான் அதான் சாமி செய்வார், இதில் என்ன ஆச்சரியப்படுக்கு என்ன இருக்குது, சாமி செய்வார். அப்போ எனக்கு ஒரு சின்ன நஷ்டம் வந்ததே அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நம்ம ஏதோ தவறு பண்ணியிருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் 1000 தவறு பண்ணியிருப்போம், அது ஒரு சின்ன நஷ்டத்தோடு போச்சே, பெரிய இழப்பு இல்லையே நமக்கு என்கிறத தான் நம்ம. அப்போது இந்த சம்பவத்தின் மூலமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் பகவான் முன்னாடி கொண்டு வச்சிட்டீங்களோ அதுக்கு பிறகு நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இப்போ இன்றைக்கி அந்த அக்கா ஒரு பிரச்சனையை சொன்னாங்க, இனி அவங்க கவலைப்படக்கூடாது. நான் சாமிகிட்ட சொல்லியாச்சு, பகவான்கிட்ட சொல்லியாச்சு, இனி அவர் பார்த்துக்குவார். ஆனால் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கணும். நீங்கள் செய்ய வேண்டியது தவறாமல் அவருடைய திருவடிகளுக்கு சேவைகளை செய்யணும், தவறாமல் அவருடைய நாமத்தை பாடணும். முடிந்த அளவுக்கு இந்த ஆசிரமத்தில் ஏதோ ஒரு சின்ன கைங்கரியம், ஏதோ ஒரு இதை செய்தோம்னா அதுதான் பகவான் எதிர்பார்க்குறார். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையும், உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளை பகவான் பரிபூர்ணமாக தீர்த்து தருவார். உங்களுடைய காரியங்களை செவ்வனே செய்து தருவார் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை, யாதொரு இல்லை. யோகி ராம் சுரத்குமார்.